ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விரதம் ஒரு ஒரு பெரியவங்க சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் பகவானே இறங்கி வந்து சில விரதங்கள்லாம் சொல்லியிருக்கார். அப்படி தான் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு வந்து நிறைய விரதங்கள் சொல்லி கொடுத்துருக்கார் பகவான் கிருஷ்ணன். அனந்த விரதம் பேர் ஞாபகம் வச்சுங்க. அனந்த விரதம் புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் இருக்கக்கூடிய விரதம் பாண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இழந்த பொருட்களையும் வெற்றி பெறுறதுக்கும் ஒரு சூத்திரத்தை ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. ஜீவ நதியான அந்த நதிக்கரையில் வந்து விஷ்ணு பகவானுக்கு ஒரு கும்பம் வச்சு யாகம் செஞ்சு அந்த கும்பத்தில் விஷ்ணு பகவானையே அவாகனம் செஞ்சு உச்சாடனங்கள் செஞ்சு 24 முடிச்சுகள் போட்டு அந்த கயிறை வந்து அதில் உள்ள வச்சு பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லா பதார்த்தங்களும் படைச்சு அதுக்கப்புறம் அந்த முடி கயிறு இருக்குது இல்லைங்களா, 24 முடிச்சு போட்ட கயிறு இருக்குது இல்லைங்களா, அதை குங்குமத்தில் தோச்சி எல்லாருமே அவங்களுடைய வலது கையில் கட்டிக்கிட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ ரகசியமான உயர்ந்த வெற்றி பெறக்கூடிய பகைவர்கள்கிட்ட இருந்து வெற்றி பெறணும், இழந்த செல்வத்தை மீட்டு எடுக்கணும், பேரும் புகழும் வாங்கணும், நம்ம சந்ததிகள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை பேருமே இந்த அனந்த விரதம் நான் சொல்கிற புரட்டாசி மாதத்தில் சதுர்த்தி திதியில் இந்த ஜீவ நதியில் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். ரொம்ப எளிமையான பரிகாரம். இதுக்குன்னு நீங்கள் ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டு காசிக்கு போகணும், கங்கையில் போய் கரையில் போய் செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தாமிரபரணி இருக்குது, காவேரி இருக்குது, இந்த கரையிலேயே நீங்கள் விஷ்ணு பகவானுக்கு ஒரு கும்பம் அமைச்சு அந்த கும்பத்தில் ஆவாகனம் செஞ்சு 24 முடி கயிறு, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க, 24 முடி கயிறுகள் போட்டு அந்த கும்பத்தில் வச்சு ஆவாகனம் செய்யணும். இறைவனே இறங்கி வந்திருக்கார், அவரே சொல்கிறார், இப்படிப்பட்ட விரதங்கள் செஞ்சால், இப்படிப்பட்ட உபவாசங்கள் இருந்தால், இப்படிப்பட்ட யாகங்கள் இருந்தால் எதிரிகளை வெல்லலாம். பாண்டவர்களுக்கு வந்து கிருஷ்ண பகவான் இல்லை அப்படின்னா பாண்டவர்கள் ஜெயிக்க முடியுமா? இழந்த தன்னுடைய ராஜ்யத்தை வாங்க முடியுமா? பேரும் புகழும் கிடைக்குமா? பட்ட அவமானங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? வெற்றியை கூட விடுங்க, அந்த அவமானத்துக்கு பதில் எவ்வளவு அவமானங்கள் இல்லையா? ராஜவம்சத்தில் பிறந்து அவ்வளவு அவமானங்கள். அதுதான் இந்த விரதங்கள் எல்லாம் பேரும் புகழும் தரும். அனந்த விரதம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க.